ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை ஏசாயா 55 வாசிக்கப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலினுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல தேவன் நம்மளுக்கு காலை வேளையில கூட நம்மளுக்கு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தேவன் ஒரு வார்த்தை சொல்லும்போது நம்ம செவியில கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது தாவீதுக்கு எப்படி அருளினாரோ அந்த ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வருகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனோட வார்த்தை வரும்போது நம்ம அப்படி தள்ளி விட்டுட்டு போகவே கூடாது. இன்றைக்கு ஏதோ நமக்கு சொல்ல வருகிறார் என்ற அந்த வார்த்தையை உன்னிப்பாக கேட்கும் போது கேட்கறதோட விட்டு விடாதபடிக்கு அந்த காதல கேட்டு அந்த இருதயத்துல நிப்பாட்டும் போதுதான் அந்த வேத வார்த்தை செயல்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது கண்டிப்பா தேவன் நமக்கு செவியிலே என்ன சாய்க்கணும்னு சொல்லி இருக்கிறாரே, நம்மளுக்கு என்ன சொல்ல வருகிறார் அதை கேட்கும் போது அப்படியே அந்த யாக்கோபுக்கு நடந்த அந்த அற்புதம் நம்மளுக்கும் நடக்கும். ஆமென். பெரிய ஏன்னா அவருக்கு ராஜாக்களாக உருவாக்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபுக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு ராஜா பதவியை கொடுத்திருக்கிறார். அப்பனா ஏன்னா அவரு தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுத்தார், அந்த வார்த்தையின்படி நடந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்படித்தான் நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரோட கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 10 கட்டளைகளும் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் நான் அதிகத்திலும் அதிகாரியாக்குவேன்னு சொல்லுகிறாரு. அந்த வார்த்தையின்படி நம்ம 10 கட்டளைகளும் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறோமா, அதையெல்லாம் நம்மளையே நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். நம்ம வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம 10 கட்டளையில உண்மையா இருக்கிறோமா, நம்ம உத்தமமா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போதுதான் நம்மளுக்கே புரியும் நம்ம எதிரெல்லாம் குறைபாடுகளாக இருக்கிறோம் என்று. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த குறைகளை எல்லாம் நம்ம நீக்கும் போதுதான் தேவன் என்ன செய்கிறாரா, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நம்ம கடந்து வருகிறது. நமக்கு தடையா இருக்கிறது யார் என்றால் நம்ம தான் தடையா இருக்கிறோம், வேற யாருமே நமக்கு தடையா இல்லை. ஏன் தடையா இருக்கிறோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனோட வசனத்தினால கழுவப்படணும். அப்ப சின்ன ஒரு வார்த்தை கூட இருக்குது, நான் சொல்றேன். ஏன்னா ஒரு மனுஷனை ஒரு பையனை போய் ஒரு தாத்தா சொன்னாராம், நீ இப்ப தம்பி போய் வேதத்தை படி, பைபிள் படி சொல்லுவாராம். அப்ப அந்த பிள்ளைகளை சொல்லுமா, ஏன் தாத்தா நீ டெய்லி பைபிள் படிக்கிறியே, நீ எல்லா வசனத்தையும் சொல்லிருவியா அப்படின்னு கேட்டு அந்த குழந்தை அது கேட்கவும், அப்ப அந்த பையனுக்கு புரிய வேண்டும் என்றதுக்காக இந்த தாத்தா என்ன பண்ணாராம், ஒரு அழுக்கான பாட்டில் அங்க இருந்திருக்குது, அதை போய் எடுத்துட்டு வான்னு சொன்னாராம். ஏன் தாத்தா, நீ போய் எடுத்துட்டு வா, அதுல போய் தண்ணி பிடின்னு சொன்னாராம். அந்த தண்ணிய பிடிக்கும் போது, பைபிளை வச்சு பிடிக்கும் போது என்ன ஆயிடுச்சா, அந்த பிடிக்க தண்ணியெல்லாம் ஓட்டையில கீழே போயிட்டே இருந்துச்சு. அப்ப தாத்தா பையன் கேட்டிருக்கான், என்ன தாத்தா தண்ணியெல்லாம் கீழே போயிட்டே இருக்க தாத்தா, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி, நீ இப்ப கொண்டு வா அப்படின்னு சொன்னாராம். கொண்டு வந்த உடனே பார்க்க உடனே ஓட்டையில தண்ணியெல்லாம் கீழே போயிருச்சு. அப்புறம் பாட்டில் முழுவதும் அழுக்கா இருந்த டஸ்ட் எல்லாம் கீழே போயிருச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்ப அது மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்க என்ன ஆகுனா, நமக்குள்ள இருக்கிற அழுக்கு கரைகள் எல்லாமே கழுவி சுத்தமா போயிரும். எல்லா வசனமே நமக்கு இருதயத்துல வைக்க முடியாது. இவ்வளவு பைபிள்ல இருக்கிற வார்த்தையும் நமக்குள்ள வைத்துக் கொள்ள முடியாது. சிலவற்ற வார்த்தை
வந்து நம்மளுக்குள்ள செயல்படும். ஏன் செயல்படுதுன்னா, நம்ம ஒரு தவறான காரியத்துல போய் நுழையும் போது அப்ப அந்த வசனம் நம்மகிட்ட கிரியை செய்யும். மகனே இதை செய்யாத, இது தவறு, இதை செஞ்சு நீ நரகத்துக்கு போயிருவேன்னு சொல்லி நம்ம கிட்ட பேசும். ஆமென், அல்லேலூயா. அப்ப வந்து நான் ஏதோ ஒரு காரியம் வரும்போது, நல்ல காரியம் செய்யும் போது, மகனே இதை செய், நீ மேலும் மேலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், யோபுக்கு நடந்தது போல ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லி அந்த இடத்துல ஒரு வசனம் வழியா பேசுவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப வசனத்தை ஏன் வாசிக்கிறோம்னா நம்ம கடைபிடிக்கிறதுக்காக தான். எல்லா வசனமே நம்ம கிட்ட நிப்பாட்டிக்கணுங்கிறதுக்காக இல்ல, நம்ம நடக்கிற வழியை நம்மளை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறதுக்காக தான் அந்த வசனம், வேதம். நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் நம்மளை கழுவப்படுது, நம்ம அழுக்கெல்லாம் போகுது, நம்ம பரிசுத்தமா வைத்துக் கொள்ளுகிறோம். நம்ம இருதயத்தை சுத்தமா வைத்திருக்கிறதுக்காக தான் வேதத்தை அனுதினமும் வாசிக்க வேண்டும். அதன்படி நடக்கும்போது இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கடந்து வருகிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான். அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவன் மன்னிக்கிறதற்கும் தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப பாத்தீங்களா, அப்ப தேவனோட ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் வருது. ஆமென், அல்லேலூயா. இப்படிதான் நம்ம தேவனை வந்து பற்றி கொண்டு நீதியில நடக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல கூட கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம ஒன்னு புடிச்சிட்டு ஓடிக்கொண்டே இருப்போம், இது நம்ம லேசமந்து கொண்டே இருப்போம். ஏன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் பாருங்கள், நான் இடைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நினைவுகளை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டே இருப்போம். ஐயோ இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பிட்டே இருப்பாங்க இல்லையா சில பேர். அந்த புலம்பல் தான் இருக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம எதை நினைத்தோம் நம்ம பிடித்து கொண்டே நம்ம சின்னத்த காரியத்தை யோசிச்சிருப்போம், அதை பெருசா யோசிச்சு நம்ம இருதயத்துல போட்டு நம்ம இருதயத்தை வேதனைப்படுத்திக் கொண்டு இருப்போம். ஆமென், அல்லேலூயா. தேவன் என்ன சொல்லுகிறார்னா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. என் நினைவு எப்படி இருக்குமா, ஏன்னா என் நினைவுகள் வந்து உயர்ந்ததா எண்ணி முடியாத அதிசயத்தை செய்ய போகிறேன்னு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அவரோட நினைவு ஏன்னா எண்ணி முடியாது, நம்மளால எண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போறேன்னு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. மகனே மகளே கலங்காத, இந்த காரியத்தை நினைச்சு நீ கலங்கி கொண்டே இருந்த, உனக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறேன், நான் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுக்காக நீங்க ஒருத்தர் வருத்தப்பட வேண்டாம் இந்த நாள்ல. ஏன்னா நம்ம ஒவ்வொரு காரியத்தை நினைச்சிட்டு நம்ம சுமந்து கொண்டே இருக்க கூடாது. அதை எல்லாம் தேவனிடத்தில், ஏன்னா தேவன் என்ன சொல்ற, நம்மளுக்காக நாம் மரித்து உயிரோட, ஏன்னா அந்த நினைவுகள்னால கூட நம்ம அனுசரித்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். ஏன்னா சிலுவை பாடுகளை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்கும் போது நம்ம காரியமெல்லாம் பெரியதே அல்ல. நமக்காக எத்தனை 40 அடிகளும் வாங்கி காயப்பட்டு சிலுவையில மரணத்தை சுமந்தவர் நம் தேவன். அவர் எவ்வளவு, ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு காயம் பட்டால் நம்மளால தாங்க முடியாது, அவர் நம்மளுக்காக ஆணியில் கரங்களினால் ஏந்தி எவ்வளவு ரத்தத்தை, பரிசுத்த ரத்தத்தை கொட்டி இருக்கிறார். இதையெல்லாம் நம்ம ஆலோசித்து பார்க்கணும். இந்த காலை வேளையில கூட அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம காரியம், அவரை பார்க்கும் போது அவர் முகத்தை பார்க்கிறவங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப அவரோட முகத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தரிசிக்கும் போது, அவரோட வார்த்தையை கேட்கும் போது கண்டிப்பா நம்ம பரிசுத்தமாவும் நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நம்ம ஒன்றுமில்லாம போய்விடும். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காரியமும் தேவனோட நினைவுகள் பெரிதா இருக்கும். இந்த நாள்ல கூட நம்மளுக்கு பெரிதான காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொல்லுகிறார். அது போல இந்த வேதத்தை நம்ம அனுதினமும் வாசிக்க வேண்டும் என்று தேவன் நம்மளோடு பேசுகிறார். 10 கட்டளையில் உண்மையாய் இருக்கணும் என்று கூட நம்மளோட பேசுகிறார். இந்த நாள்ல கூட நம்மளுக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று. ஏன் கேட்டா அவரோட வார்த்தையும்
உங்கள் செவியை என் சாயுங்கள் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவருக்கு செய்தி சாய்க்கும் போது கண்டிப்பா நம்ம பிழைத்திருப்போம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அருளின நிச்சயம், யாக்கோபுக்கு அருளின ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கும் வந்துவிடும். ஆமென். அல்லேலூயா. என்ன பெரியவனை ராஜாவாக்குவேன்னு சொல்லி ஒரு தேசத்துக்கு பெரிய உயர்ந்த மனிதனாக்குவேன்னு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இது போலதான் நம்ம ஒரு கிராமத்திலேயோ ஒரு பட்டணத்திலேயோ ஒரு தேசத்திலேயோ நம்மளை கொண்டு போவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அந்த தேசத்தில் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஒரு ராஜாவாக உருவாக்குவார். ஆமென். அல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த நாள்ல தேவன், ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தைப்படி யாத்திராமத்தில் சொன்னது போல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்ல போகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்னா அவரோட வார்த்தையை நிறுத்தி நிதானமாக யார் ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தையை காது கொடுத்து கேட்கும் போது, அந்த வார்த்தை நம்ம இருதயத்துல அந்த ரத்தத்துல கலக்கும் போது, அந்த கனெக்ட் ஆகும் போதுதான் இந்த மாதிரி ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்து அடையும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு விரலினால் எழுதப்பட்டது, தேவ மனிதனால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகள். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்க காதுல கேட்கும் போது கண்டிப்பா தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்மளை ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக விடவே மாட்டார். அவரோட கண்கள் 7 திசையும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவர் ஒவ்வொரு சூழ்நிலை நம்ம என்ன செய்தாலும் தேவன் பார்த்து கொண்டுதான் இருப்பார். அவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டார். ஆமென். அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ராஜா சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல கூட காலை வேளையில சாமி கத்தாவை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ராஜா சோத்திரம். ஏசையா ஆண்டவரே ராஜா சோத்திரிக்கிறோம். ஏசையா 55 தகப்பன் நீங்க தானித்தோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே காதுல செவி இல்ல ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த வார்த்தையை செவியை சாய்க்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே இந்த வார்த்தை மீது ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் அருளும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ராஜா. தகப்பனே பெரிய ராஜாவாக்குறேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. தகப்பனே ராஜா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தேசத்துல பெரிய ராஜாவாக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ராஜா. இந்த வார்த்தை மீது ஒவ்வொருவரும் ஆண்டவரை நடக்கும்படிக்கு ஆண்டவரே ராஜா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல ஆண்டவரே, என் நினைவுகள் உயர்ந்த நினைவுகள் சொன்ன வேதவசனப்படி உங்க நினைவுகள் உயர்ந்த நினைவுகள் அப்பா. அந்த நினைவுகளின்படி எங்களை செயல்படுத்த நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.